எங்கள் காதுகள் கேட்கணும். அந்த வித சத்தம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை உருவாக்கணும். வேதம் சொல்வது இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். மரித்து 4 நாள் ஆகியிருந்தவரும் கூட ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரை மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பின தேவன் ஆண்டவர் நீங்க. இன்னைக்கு ஆண்டவரை கர்த்தாவே எத்தனை பேருடைய வாழ்க்கையில நம்பிக்கை மரித்து போய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை அத்தனை காரியங்கள் உயிர்ப்பிக்கட்டும். ஒரு பெரிய அதிசயமான காரியங்கள் இந்த நாளிலே கர்த்தர் நடத்தி தரும்படி நாங்கள் கேட்கிறோம். தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். வேலையை சொல்லாமா? சின்ன பிள்ளைங்க சத்தத்தை காணுங்க. வேலையை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பசங்க சத்தம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. போன இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லாம அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு சண்டே. என்ன சண்டே? குறுந்தோலங்க. வேத வசனம் இப்படியா சொல்லுது. இயேசு கழுதையில பவனியா வரும்போது பாலகர் என்ன செஞ்சாங்களா? தேவனை உயர்த்தினாங்களா? பாலகர்னா யாரு? பிள்ளைகள் தேவனை ஆர்ப்பரித்தார்களாம். பிள்ளைங்க தேவனை ஆர்ப்பரிக்கிறதை கண்ட அங்க இருக்கிற ஆசாரியர்களுக்கு பொறுக்கல, வயிறெல்லாம் இருந்துச்சான். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது பாலகருடைய வாயில கலந்து பண்ணினீர் என்று வேதம் சொல்றாரு. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களா சேர்ந்து ஆண்டவரை துதிச்சீங்கன்னு சொன்னேன். இந்த பகுதியை சீக்கிரமா இயேசுவாக்குள்ள கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. அதுக்கு நீங்க பெரியவங்க விட்டுறாதீங்க. நீங்களும் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதி. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 1. சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. போதும். தேங்க்யூ. இன்னைக்கு எல்லாரும் பொதுவா என்ன எதிர்பார்த்திருப்பாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய சிலுவையிலிருந்து வரக்கூடிய நன்மைகள் ஆசீர்வாதங்களை குறித்து தியானிப்பாங்க. நேற்று தினத்தில் அப்படிதான் பார்த்துருப்பீங்க. வேலையில சொல்றீங்களா? இன்னைக்கு வித்தியாசமாய் தேவன் ஒரு காரியத்தை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல லூக்கா 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுது. தூதன் சகரியாவை நோக்கி பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வேண்டுதல் கேட்கப்படுதாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம ஜெபம் பண்றோம், ஏசப்பா கிட்ட நம்ம என்ன செய்யறோம்? நம்ம வேண்டுதல் ஏறெடுக்கிறோம். சாமி கிட்ட என்ன செய்யறோம்? ஆண்டவரே சாமி என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றோம். நம்ம கூப்பிடுற அந்த சாமி கிட்ட நம்ம சொல்றது காது கேட்கறாங்கிறது தெரியல. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சொன்ன அந்த வேண்டுதல் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலாங்க? அது நிறைவேறல. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம். அது என்ன செய்யலாங்க? கைக்குடி வரல. ஆனாலும் என்ன பண்றது? வேற வழி இல்ல. சர்ச்சுக்கு வரலன்னா பாஸ்டர் கேட்பாரு அப்படின்னு என்ன செஞ்சிடறோம்? ஓடி வந்து உட்கார்ந்துடுறோம். இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி இருக்கு. நான் ஜெபம் பண்ணேன், கேட்கிறேன், என்னன்னு தெரியல. நான் ஒரு கவலை. ஒருவேளை நான் ஜெபிக்கிறது அவர் காதுல கேட்கலையா? ஒருவேளை நான் பிரேயர் பண்ணி ஏசப்பா கேட்காம போறாரா? என்ன ஒருவேளை எனக்கு பிடிக்கலையா? பல கேள்விகள் நமக்கு வருது. ஒருவேளை எனக்கு செய்யறதுக்கு ஒரு விருப்பம் இல்லை போல. நாமே பல நேரங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்னா, இப்படி நிறைய பதில நம்மளே சொல்லிக்கிறோம். நம்மளே கேள்வி கேட்டு நம்மளே பதில் சொல்லிக்கிறோம். இல்ல, இந்த இடத்துல தேவ ஆலயத்துல ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆசாரியன் ஒருத்தர் இருக்கிறார், சகரியா. அவரை பார்த்து தேவ தூதன் சொல்றாரு, பயப்படாதே. என்ன சொல்றாரு? திடீர்னு வந்து ஒரு தூதன் நின்னா எப்படி இருக்கும்? பயந்தான வரும். இப்ப என் தங்கச்சி என்னை பார்த்து பயந்துட்டாங்க. ஏன்னா என்ன இந்த மாதிரி என்ன செஞ்சது இல்லை, பார்த்தது இல்லை. ஒரு பயம். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல தூதனை பார்த்த உடனே சகரியா பயந்தாரான்னு தெரியல. ஆனா அவர் சொல்றாரு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். இந்த நாள்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஜெபிச்சிருப்பீங்க, இன்னைக்கு அந்த காரியத்தை தேவன் கைப்பிடி வர செய்வாரா? ஒரு 4 காரியங்களை இந்த வேண்டுதலை குறித்து நம்ம பார்க்க போறோம். இது முதல் காரியத்தை கொஞ்சம் அதிகமான நேரம் நான் எடுத்துக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு இந்த சகரியா யார் இவர் அப்படின்னா, அவர் ஒரு ஆசாரியர், அவர் ஒரு பாஸ்டர். அவர் யாருங்க? ஒரு சர்ச் பாஸ்டர்.
இவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கு. என்ன தேவைன்னா, அவர் வாழ்க்கையில் ஒரு குழந்தை இல்லை. அவருக்கு என்னங்க, திருமணமான காலங்கள் இருந்து குழந்தை இல்லை. நீண்ட காலம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒரு பாஸ்டர், ஒரு சபையில முன்னாடி இருக்கக்கூடியவர், சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யாரெல்லாம் ஜெபிக்க வராங்களோ அவங்களுக்காக அவர் என்ன பண்ணி ஆகணும் சொல்லுங்க. ஆயிடுறது உதாரணத்துக்கு சொல்ற, யாரும் கோச்சிட்டு வராங்க பாஸ்டர், நம்ம இந்த சண்டே கிளாஸ் நடத்தி பழகிடுச்சு. ஒரு ப்ராக்டிக்கலாகவே போய் கோச்சிக்கிறாங்க. பாஸ்டர் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம் யார்கிட்ட வருவீங்க? சத்தமா தான் சொல்லுங்க. இப்போ உங்களுக்காக இவர் என்ன பண்றாருங்க, ப்ரேயர் பண்றாரு. இவர் ஜெபிச்ச இயேசுவை கேட்பாரா கேட்க மாட்டாரா? உங்களுக்கு அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? இவர்கிட்ட கஷ்டங்களை சொல்றீங்க, இவர் ஜெபம் பண்றாரு, உங்களுக்கு அற்புதம் நடக்குது. ஆனா இவர் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு தேவை இருக்கு. இவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு, ஒரு சந்தேகம் ஆண்டவரே. ஆனா இவருக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது, கைக்குடி வரவே இல்லை. பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கு யோசிப்பாங்க. கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்லுங்க. கஷ்டமா எப்படி இருக்கு அப்படி சொல்லுவாரு. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. விரிவா பாஸ்டருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, அவர் சொன்னா நமக்கு நடக்குது, ஆனா அவருக்கு மட்டும் நடக்கலன்னா ஏதோ ஒரு பிரச்சனை என்ன இருக்கு பாஸ்டர்கிட்ட. இந்த மாதிரி எத்தனை பேர் பேசிருப்பாங்கன்னு தெரியல. நல்ல விதத்துல பேசுறவங்க இருப்பாங்க, கொஞ்சம் ஆப்போசிட்டா பேசுறவங்க இருப்பாங்க. மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குல்ல. இவர் ஜெபம் பண்ணி எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறந்துச்சு, ஆனா இவருக்கு என்ன இல்லை, அந்த பாக்கியம் இல்லை. அந்த வழி இருக்குல்ல. ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துல இந்த சகரியா எந்த மன நிலையோடு கொண்டு நின்றுப்பார். அந்த வழி யாராலும் என்ன செய்ய முடியாதுங்க, விவரிச்சு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு முறையும் நினைக்கும் போது, ஆண்டவரே சபை மக்களுக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவரே அவங்க கஷ்டம், இவங்களுக்கு பண தேவை, இவங்க கடன் பிரச்சனை, இவங்க அந்த தொல்லை இந்த தொல்லை அப்படின்னு நீங்க கொடுக்கிற அத்தனை மனுக்களை வாங்கி இவர் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட சொல்லுவாரு. அந்த மனுவோடு சேர்ந்து தன்னுடைய மனு என்ன செஞ்சுருவாரு, உள்ளே சேர்த்துட்டு கொடுப்பாரு. ஆனா ஆண்டவர் அத்தனையும் நிறைவேற்றுவாரு. அவருக்கு மட்டும் பல ஆண்டுகள் தாண்டி போச்சு, வயசும் கடந்துட்டாங்க. இப்போ ஜெபிக்கிறதே நிறுத்திட்டார். யாரு? சகரியா. அதாவது மக்களுக்காக ஜெபிக்கிறாரு, தனக்காக தன்னுடைய தேவைக்காக அந்த ஜெபிக்கிறது நிறுத்திட்டார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், என்னுடைய வேண்டுதல் ஆண்டவர் கேட்கிறாரான்னு தெரியல, நான் ஜெபிக்கிற ஜெபம் அவர் சமூகத்தில் போச்சான்னு தெரியல. ஆனா இப்போ தேவதூதன் சொல்றாரு, சகரியாவே வேண்டுதல் கேட்கப்பட்டார். அன்பு தேவர்களே, நம்ம கேட்கிறோம், நம்மளுடைய அவசரத்துக்கு கேட்கிறோம், ஆனா ஆண்டவர் தரல. ஏன் தரல? உனக்கு இது நேரம் இல்லை, நான் கொடுக்கிறதுக்கு நான் ஒரு நேரத்தை என்ன பண்ணிருக்கேன், வைத்திருக்கேன். ஆனா நீ கேட்கும் போது கொடுத்தா அந்த குழந்தை 10ஓட 11 இருக்கும். ஆனா நான் நினைக்கிற நேரத்துல கொடுத்தா அது 10ல் 1 இருக்கும். அல்லேலூயா. அது தனித்துவம் வாய்ந்ததா இருக்கும். அது கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய எத்தனையோ தேவைகள் இருக்கலாம். ஆனா அத்தனை தேவைகள் நடுவுல நம்ம என்ன பண்றோம், ஏசப்பா கிட்ட கேட்கிறோம், ஏசப்பா எனக்கு தாங்க, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல சைக்கிள் வேணும், ஏசப்பா ஏசப்பா எனக்கு அது வேணும், எனக்கு வீடு வேணும், ஏசப்பா எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், ஏசப்பா. அப்படி எத்தனை பேருடைய ஜெபம் எந்தெந்த விதத்துல இருக்குதுன்னு தெரியல. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இல்லாதவைகளை உருவாக்கக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் ஒரு நாள் கேட்கப்படும். வேத வசனம் இப்படி சொல்லுது. சங்கீதத்துல 65வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உடைத்தில் வருவார்கள். யோசிச்சு பாருங்க, பிரசங்கம் பண்ற ஊழியக்காரருக்கு அது நடக்கலன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை. ஆனாலும் ஒரு வேற வழி இல்லை, அவர் நிக்கணும், அவரு அந்த பிரசங்கம் பண்ணணும், மக்களுக்கு அந்த ஜெபம் பண்ணணும், அந்த வழியோட தான் நிக்கணும். அது எந்த விதத்திலும் தன் வழியை
ஜனங்க கிட்ட நிச்சயிச்சிடக்கூடாது, காட்டிடக்கூடாது. பாஸ்டர் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய ஆசை வச்சிருக்கேன். தன்னுடைய தேவைகளை ஒரு நாளும் ஜனங்களிடத்தில் பிரதிபலிக்க அப்படி காமிச்சிட மாட்டாங்க. ஹல்லேலூயா. இதை ஊழியக்காரருக்கு சொல்ல, எல்லாருக்கும் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுடைய வேண்டுதலை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபத்தை தள்ளிட்டாரா? நம்மளுடைய ஜெபத்தை தள்ளவே மாட்டார். நம்மளுடைய விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவப்பிள்ளையே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சோர்ந்துடாதீங்க. என் ஜெபத்தை கேட்பதற்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வயது எப்படி ஆனாலும் சரி, நீங்க அதே அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியே சொல்லுது. போதும் மாட்டேன். என்னடா வசனம் முழுசாவே வாய்ச்சி கொடுக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. எலிசபெத் மலடியா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரிங்க, இவரை விட்டுருங்க, இவர் சர்ச்சில் இருக்கிறது. வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணை மலடின்னு சொன்னா அவங்களுக்கு எப்பேற்பட்ட மன வேதனை இருக்கு தெரியுமா? என்ன வேணா வீட்டுல கஷ்டம் இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும், ஆனா மலடின்னு சொல்லிட்டா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நிறைய மருத்துவம் வந்துருச்சுங்க. ஆனா அப்ப இருக்கிற காலங்கள்ல மருத்துவம் இல்லை. மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்கணும். நல்லது கெட்டதுல எங்கேயும் போய் நிக்க முடியாது. ஒரு தள்ளி ஒரு ஃபங்க்ஷன்ல போய் நினைக்க முடியாதுங்க, முன்னாடி நிக்க முடியாது. என்னதான் நெருங்கிய உறவா இருந்தாலும் பக்கத்துல போய் நிக்க கூடாது, தூரம் போ. தீட்டுன்னு சொல்லுவாங்க. எப்பா நீ வராது, நீ வந்த காரியம் ஆகாது, போ போ அப்படிம்பாங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டியை கேட்டு பாருங்களேன், அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. மலடி அப்படிங்கிற ஒரு பட்டம் இருந்துச்சு. ஆனாலும் தன் மனைவிக்கு ஒரு பக்கம் அவமானம், இவருக்கு ஒரு பக்கம் அவமானம். எப்பேற்பட்ட சமுதாயத்தினால் நெருக்கப்பட்டாலும் கூட ஒரு நம்பிக்கை இருக்கு. என் தேவனிடத்துல ஒரு மனு போட்டிருக்கோம், அது ஏற்ற நேரத்துல அந்த அதுக்குண்டான மனுக்குண்டான பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தரணும்னு ஆசைப்பட்டார், முடிவு பண்ணிட்டார். ஏன் 430 ஆண்டுகள் ஏன் காத்திருக்கணும்? 430 ஆண்டுகள் எத்தனை சந்ததி கடந்து போச்சு. ஒருத்தர் நினைக்கிற நான் என்னுடைய காலத்துல விடுதலை கிடைக்கல. அவருடைய பிள்ளை வந்துட்டான், அவருடைய பிள்ளை வந்து கேட்கிறாரு, என்னுடைய காலத்துல விடுதலை கிடைக்கல. அடுத்தது அவருடைய பிள்ளை, என்னுடைய காலத்துல விடுதலை கிடைக்கல. இப்படி 4 சந்ததி கடந்து போச்சு. ஆனா ஒவ்வொரு சந்ததியும் தேவனை நோக்கி முறையிட்டு தான் இருந்தாங்க. காப்பாத்துங்க ஆண்டவரே, காப்பாத்துங்க ஆண்டவரே, காப்பாத்துங்க ஆண்டவரே. ஒரு நாள் வந்தது, தேவன் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். எப்படி தெரியுமா கொடுத்தாரு? தாத்தாவோட தாத்தா வரைக்கும் ஏமாத்தப்பட்டாங்கல்ல, அத்தனை ஆசீர்வாதங்களையும் அத்தனை மேன்மையும் மொத்தத்தையும் அள்ளி அவங்க கிட்ட கொடுத்து கொண்டு போ, இப்ப போ அப்படின்ட்டு. சொல்லுங்க, எங்க தாத்தா ஏமாந்தது, எங்க அப்பா ஏமாந்தது, மொத்தத்தையும் அள்ளி ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்கு எப்படி இருக்கும். இதுதான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் சொல்றேன். உங்களுடைய ஜெபத்தை கேட்பாருங்க. ஹல்லேலூயா. எதை விட்டாலும் சரி, எதை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அந்த லிங்க், அந்த பிரேயர் தான், அந்த வேண்டுதல் தான். நம்ம கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காட்ட சொன்னா, ஐயா ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை அப்படின்னு போட்டு அழுத வச்சுங்களேன், கொஞ்ச நேரத்தில் என்ன தெரியுமா சொல்லுது? ஆமாங்க எனக்கும் கஷ்டம் அப்படின்னு போயிடுவேன். எங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நம்ம கிட்ட அந்த காசு கேட்டுருவாரு, நினைச்சுருவாரு உடனே. ஆமாங்க எனக்கும் கஷ்டம்ன்றாரு. அப்போ நம்மளுடைய கஷ்டத்தை ஒருத்தர்கிட்ட சொன்னா காது கொடுத்து கேட்க கூட இந்த பூமியில் என்ன இல்லை, ஆள் இல்லை. நம்மளுடைய எல்லா குறைகளை கேட்பதற்கு ஒருவர் உண்டு. வெளியில சொன்னேன், அது யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேண்டுதலை அவர் கேட்கிறார், உங்க மன பாரத்தை அவர் கேட்கிறார். என்ன கஷ்டம் சொல்லுங்க, அவர்கிட்ட பேசுங்க. எந்த சூழ்நிலையில் எந்த கஷ்டத்தில் அதை மட்டும் நினைச்சுக்கிறாங்க, விட்டுடவே விட்டாங்க. அவர் மறப்பதற்கு அவர் மனுஷன் இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுது. 1:52 57 பிரசவ காலம் நிறைவேறின போது ஒரு புத்திரனை பெற்றார். ஹல்லேலூயா. இதற்கு பிற்பாடு வசனங்கள் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா,
இஸ்ரவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தும் வரை அந்த குழந்தை வனாந்தரத்தில் தங்கியிருந்ததாம். அடுத்த அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தான் யோவான் ஸ்நானகர். அந்த குழந்தை தான் இயேசுவுக்கே ஞான ஸ்நானம் கொடுத்தார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணினவன் அவன் தான். அல்லேலூயா. வாழ்க்கையில வேண்டுதல் தள்ளி போகுதுன்னா யோசிச்சுக்கோங்க, ஏதோ ஆண்டவர் ஒரு பெருசா எனக்கு செய்ய போறான்னு நினைச்சுக்கோங்க. ஒரு பெரிய நன்மை ஆண்டவர் தர போறேன்னு நினைச்சுக்கோங்க. நான் ஜெபம் பண்ண கேட்கலன்னு நினைச்சு டிப்ரெஷன் ஆயிடாதீங்க, மன அழுத்தத்துக்குள்ள போயிடாதீங்க, ஜெபம் பண்றத நிறுத்திடாதீங்க. நீங்க ஜெபிக்க தேவன் அது அத்தனைக்கும் மொத்தமா சேர்ந்து ஒரு நாள் அவர் பலன் நிறைவாய் நம்ம மடியில தருவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உண்மையாகவே உங்களுடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்கள் வேண்டுதலை அவர் கேட்கிறார். பிள்ளைங்க சொல்லுங்க, உங்கள் வேண்டுதலை கேட்கிறார், உங்கள் ஜெபத்தை இயேசுப்பா கேட்கிறாரு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம போகலாம். முதல்ல நம்ம பார்த்தோம், இல்லாதவைகளை உருவாக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இரண்டாவது 2 ராஜாக்கள் புத்தகத்துல 4வது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4:1ல தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, அறிவி வெளியே சொன்னோமா? இங்க ஒரு கடன் பிரச்சனை. என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, வீட்டுல ஒரு அம்மா கணவர் இல்லை, இறந்துட்டாங்க. இந்த வேண்டுதலுக்கு பின்னாடி நிறைய தலைப்பு வைக்கலாம். இந்த வேண்டுதலுக்கு என்ன பண்ணலாம்? கடன் பட்டவள், விதவை, கடன் பட்டவளின் ஜெபம், விதவையின் ஜெபம், தாயின் ஜெபம், மனைவியின் ஜெபம், கடனை அடைக்க முடியாதவளின் ஜெபம், எப்படி வேணா சொல்லலாம். ஆனா இந்த கணவர் இல்லாத அந்த பெண், கணவரை இழந்த அந்த பெண், அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பசங்க. கடன் பிரச்சனை, வீட்டுல கடன் இல்லை. இப்ப வயசுல மூத்தவங்க இருக்கீங்க. ஒரு உங்க தாத்தா பாட்டி காலத்துல வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு சமுதாயத்துல அனுமதி இருந்துச்சா? ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அனுமதி இருந்துச்சா? இல்ல. இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. பெண்கள் என்ன செஞ்சிட முடியாது, சுலபமா வெளியே போய் சமுதாயத்துல வேலை செஞ்சிட முடியாது, பிழைக்க முடியாது. வீட்டுல கடன் பிரச்சனை. வேத வசனம் சொல்லுது, கடன் கொடுத்தவன் அந்த 2 பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள பார்க்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிமையாக்க பார்க்கிறான். 2 பிள்ளைகள் அடிமையாக்க பார்க்கிறான். இந்த அம்மாக்கு இருக்கிறது ஆதரவு அந்த 2 பசங்க தான். ஆதரவே 2 பிள்ளைங்க தான். புருஷனும் இறந்துட்டான், இருக்கிற ஆதரவா இருக்கிற பிள்ளைகளும் போயிடுச்சுன்னா அந்த அம்மாவோட மனநலம் யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த அம்மாவுடைய வேண்டுதல் என்னன்னா, நேரா வந்து தேவ சமூகத்துல ஊழியக்காரரை பார்த்து கேட்கிறாங்க, ஐயா என் பிரச்சனை இது. அந்த பதட்டம் என்னங்க, அந்த ஜெபத்துல என்ன இருக்குங்க? ஒரு பதட்டம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு, ஒரு கேள்வி இருக்கு. வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி. இதுக்கப்புறம் என்னால வாழ முடியுமா? அவ்வளவுதான் என் வாழ்க்கையா? அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியோட இந்த அம்மா ஒரு பதட்டத்துல உள்ள வராங்க. இப்போ அந்த எலிசா என்கிற அந்த ஊழியக்காரர், கர்த்தருடைய மனிதன், அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார். 2வது வசனம் வாசிங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்க பிரச்சனை வேற, உங்க பிள்ளைகளை ஒருத்தர் எடுத்துக்கொள்ள பார்க்கிறான். அந்த நேரத்துல உங்க வீட்டுல இருக்கிறது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஏயா கடன் பிரச்சனை, நான் ஏதாவது சொன்னா நீங்க ஏதாவது பார்த்துன்னா கொடுத்து என் பிள்ளைகளை காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா, என் வீட்டுல என்ன இருக்குன்னு என்கிட்டே கேட்குறீங்க. என் வீட்டுல என்ன இருந்துச்சுன்னா நான் ஏன் உன்ன தேடி வரேன்? கரெக்ட் தானே? என் வீட்டுல இருந்துச்சுன்னா நான் உங்களை தேடி வரணுங்கிற என்ன இல்லை, விடுவே இல்லை. ஆனா இவர் கேட்கிற, உன் வீட்டுல என்ன இருக்கு? அதுக்கு இந்த அம்மா அழகா ஒரு காரியம் சொல்றாங்க, என் வீட்டுல ஒரே ஒரு குடவு எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. என்ன இருக்கு? நம்மளுடைய ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை எப்படி தெரியுமா கேட்கிறாரு? இன்னைக்கு உனக்கு ஒரு வேளை சாப்பாடா, அந்த சாப்பாடு கொடுக்கவே மாட்டாரு. உனக்கு ஐயா எனக்கு பசிக்குது, எனக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் தர மாட்டாரு.
அவருடைய வேலை என்னன்னா, இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பாடு போட்டுட்டா அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு என்ன பண்ணுவேன்? அடுத்த வேளை சாப்பாடுக்கு மறுபடியும் கையெழுந்திருக்கா? அதனால நான் உன்னுடைய சூழ்நிலையை நான் மாத்துறேன். எப்படி மாத்துறேன்னா, உன் கையில என்ன இருக்கு? ஐயா, ஒரு குடத்துல என்ன இருக்கு? இப்போ என்ன செஞ்சுக்கோ, உன் வீட்டுக்கு போ. உன் அயல் வீட்டுக்காரங்க இடத்துல காலியான குடத்தை என்ன செஞ்சுக்கோ, வாங்கிக்கோ. உன் வீட்டுக்குள்ள போ, கதவை சாத்திக்கோ. நீ மட்டும் இல்ல, உன் கூட யார் இருக்கணும்? தம்பி கவனிச்சுக்கோ, உன் கூட யார் இருக்கணும்? 2 பசங்க கூட இருக்கணும். வீட்டுக்குள்ள போய்க்கோ, கதவை சாத்திக்கோ. அந்த பிள்ளைங்க முன்னாடி ஒரு குடத்தில் இருக்கிற எண்ணெயை அடுத்த குடத்தில் நினைச்சு இப்போ அவங்களுடைய இந்த சம்பவம் யோசிச்சு பாருங்க. யாரும் 2 பேர் தான் நீங்க வாழணும். நீங்க ரொம்ப பிடிச்சிருக்க அடராசா, நீ தான். உங்க பேர் என்னப்பா? தருண். உங்க பேர் என்ன? ஜெபசிங். ரைட். இப்போ தருண் ஜெபசிங் வந்து இப்போ ஒரு பேச்சு சொல்றாங்க, கோச்சு கூடாது, சரிங்களா? இப்படி என் பசங்க, ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன், காலியான குடத்தை என்ன செஞ்சிருக்கேன், வீட்டில் நிறைய குடங்கள் இருக்கு. இப்போ கதவை சாத்துறேன், ஒரு குடத்துல எண்ணெய் எடுத்து என்ன செய்யறேன், நான் ஊத்துறேன். எத்தனை கூப்பிட்டீங்க நீங்க? இவர்தான் பெரியவர், இவர் தான் அண்ணன். இவரு கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் இவருக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். இப்போ ஒரு குடத்துல இருக்கிற எண்ணெய இத்தனை கூட காலி குடத்தை வச்சுக்கிட்டு ஊத்தும் போது இவர் என்ன சொல்றாரு? ஏம்மா, அம்மா கொஞ்சமாவது ஞானம் இருக்காம்மா, ஏதோ அந்த ஊழியக்காரர் ஏதோ சொன்னாருங்கிறதுக்காக எங்களையும் குருமலை வச்சு அடைச்சி வச்சுட்டு ஒன்றை எடுத்து இன்னொன்று ஊத்தினா எத்தனை வரும்? 1 தானே வரும். இதை எடுத்து அதுல ஊத்தின எத்தனை வரும்? ஏம்மா, இந்த கணக்கு கூட அவனுக்கு தெரியாது. பக்கத்துல இருக்கிற கேள்வி கேட்கறது ரெடியா இருக்கான். ஆனா அம்மா சொல்றாங்க, இல்லடா, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல நினைக்கிறேன். ஆண்டவர் யாருங்கிறத நீ கத்துக்கணும். வா, நம்மளுடைய ஜெபத்தை இயேசுவா கேட்பார். வா, ஊத்தலாம். இப்போ ஊத்தும் போது அந்த குடம் நிறையுது. இந்த குடத்துல இருக்கிற எண்ணெய் என்ன செய்யற, குறையில, காலி ஆகுது. இதை பார்த்த உடனே இவனே என்ன செய்யறான், அம்மா இதில் எடுத்து வந்து ஊத்து மாட்டான். அதுல எடுத்து இவங்க ஊத்துறாங்க. பின்னாடி அம்மா 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 இதுல ஊத்துமா அப்படின்றான். இப்ப கொஞ்ச நேரத்துல 2 பேருடைய மனநிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் பதட்டம். அம்மா அம்மா இதுல ஊத்து, அம்மா அம்மா இதுல ஊத்து, அம்மா அம்மா இதுல ஊத்து. இது பிராக்டிகலுங்க. ஒரு குடும்பத்துல தேவன் அற்புதங்களை செய்ய பிள்ளைகள் பார்க்க பார்க்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்ப இயேசுப்பா நம்மளுடைய ஜெபத்தை என்ன செய்றாரு, கேட்டிருக்கிறாரு அப்படிங்கறத பிள்ளைங்க பார்த்த உடனே ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி அந்த குடும்பத்துக்குள்ள அதிர்ச்சி. உடனே சொல்லலாம், தேங்க்யூ. அந்த தேவப்பிள்ளையே, உங்க வாழ்க்கையில 1000 தேவைகள் இருக்கலாம். அந்த தேவையில என்ன செய்யாதீங்க, ஒரு மனுஷனிடத்துல போய் கையேந்தாதீங்க. 1000 தேவைகளை மனுஷனிடத்துல கையேந்தினா மனுஷன் எத்தனை கொடுப்பான்? 1 தான் கொடுப்பான். மிச்சம் 999 தேவைகளை யார் சந்திக்கிறது? இதுவே ஆண்டவர்கள், அப்பா உங்ககிட்ட வந்திருக்கப்பா, உங்க புள்ள நான் வந்திருக்கப்பா, என் நிலைமைகளை பாருங்கப்பா. என் ஜபத்தை நீ கேட்க மாட்டேங்களா? சமூகத்துல மதத்தோட கண்ணீரோட சொல்றாரு, செய்ய மாட்டேனான்னு கேட்கிறேன். அவர் சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்கிறேன். உன் வாழ்க்கையில உனக்கு ஆசீர்வதிக்க முடியாதான்னு கேட்கிறேன். நம்முடைய ஆண்டவர் பிச்சை எடுக்க வைக்கிற ஆண்டவர் இல்ல. நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றி நம்மளை பிசினஸ் மேனா மாத்துறது. நடந்தது என்ன தெரியுமா? இப்போ அவங்க வாழ்க்கையில எல்லாம் நிறைவாய் கிடைத்த உடனே நேரா வராங்க. ஐயா, நான் என்னையா பண்ணணும் இதை வச்சு? நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன். என் வீட்டுல அத்தனை கூட நிறைஞ்சு போச்சு, எல்லாம் முழுசா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? அதுக்கு அவர் சொல்ற, வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை. நீ போய் அந்த எண்ணெயை விட்டு என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணுமா? கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு. எப்படி இருக்கு யோசிப்பாரு. இந்த அம்மா கேட்டது என்ன கேட்டாங்க?
அன்னைக்கு அன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதுல இருந்து தப்பிச்சா போதும். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த பிரச்சனையில இருந்து இல்ல, உன் வாழ்க்கையில பிற்காலங்களில் வரக்கூடிய பிரச்சனையில இருந்து நம்ம காப்பாற்று. நான் இன்னைக்கு அந்த கடன் பிரச்சனையை மீட்டுருவேன், நாளைக்கு சாப்பாட்டுக்கு நீ என்ன பண்ணுவேன், மறுபடியும் போய் கடன் வாங்குவேன், அந்த கடனைக்கு நீ என்ன பண்ணுவேன். அதனால மீண்டதை கொண்டு ஜீவனம் பண்ண என்ன அர்த்தம்னா, மீண்டதை கொண்டு மறுபடியும் பிசினஸ் பண்ணு, மறுபடியும் ஒரு லாபம் வரும், மறுபடியும் ஒரு பொருள் வாங்கு, அதை சேல்ஸ் பண்ணு, மறுபடியும் பொருள் வாங்கி சேல்ஸ் பண்ணு. அப்படி இன்னைக்கு 10 குடம், நாளைக்கு 15 குடம், அடுத்த நாள் 20 குடம், தேவன் ஒரு குடம் எண்ணெயை வைத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சு ஒரு சிறந்த ஒரு தொழிலாய் செய்யக்கூடிய அந்த தொழில் அதிபராய் அங்க செஞ்சிட்டார் ஆண்டவர் மாத்திட்டார். ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா, சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவார். நீ இப்படியே இருக்க ஆண்டவர் விரும்பலங்க. நீ கடன் பிரச்சனையில இருக்க தேவன் விரும்பல. அப்படி இருக்க விரும்பல. ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையில இருந்து மாறணும்னு என்ன செய்யணும் ஆண்டவரே கேளுங்க. அவங்க கையை காட்டுங்க, ஆண்டவரே கையின் பிரயாசத்தை கொண்டு நான் அடைக்கிறேன். இந்த கடன் வாங்கி கழித்தல் எப்படி, ஒருத்தர்கிட்ட 10 ரூபா வாங்கி 5 ரூபா கடன் அடைச்சு மீதி 5 ரூபா நம்ம என்ன செஞ்சிருக்கு, சாப்பிட்டுட்டு செலவு பண்ணிட்டு மறுபடியும் இந்த 10 ரூபா அடைக்கிறதுக்கு இன்னொரு 18 சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா, நம்மளுடைய கரங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஸ்பெஷாலிட்டி அதான். அடுத்தவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கிறவர் இல்லை. ஹalleluya. ஆமா, அவர் நம்ம கையில பிரயாசங்களை ஆசீர்வதிச்சு, அதான் வேதவசனம் சொல்லுது, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடு. ஆண்டவர் உங்க கையின், அதான் வேதவசனம் சொல்லுது, சுறுசுறுப்புள்ளவர் கையோ சரி. ஹalleluya. நீங்க அன்பு தேவனே, நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. நான் சோம்பலின் அப்பத்தை புசிக்க கூடாது, நான் தரித்திரனா இருக்க கூடாது, என் கை செல்வ செழிப்பாய் இருக்கணும், நான் உற்சாகமாய் வேலை செய்யக்கூடியவனாய் இருக்கணும். ஹalleluya. அப்ப அன்பு தேவனே, உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை, கடனா இருக்கலாம் அல்லது தேவையா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், ஆனா நீ அடுத்தவங்களுக்கு வருமானம் பார்க்காதீங்க. அது நல்ல அணுகுமுறை இல்லை. நல்ல ஒரு எண்ணம் என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் அடுத்தவங்க கையை நான் எதிர்பார்த்து நினைச்சக்கூடாது. எத்தனை காலம் கை நீட்டிட்டே இருக்கிறது, கை ஏந்துருது, தாங்க ஐயா அம்மா ஐயா தாங்களே எத்தனை நாள் கொடுக்கிறவங்களா மாறணுங்க, கொடுக்கிறவங்களா மாறணும். எங்க சர்ச்சில் என் மனைவியுடைய அம்மா அத்தை, அவங்களுடைய தங்கச்சி 2020 அவங்க பெரியார் நகருக்கு வந்தாங்க. உண்மையா அவங்க வரும்போது எப்படி வந்தாங்கன்னா, பிச்சை எடுக்கிற நிலைமையில தான் வந்தாங்க. உங்களுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைகள். கணவர் இல்லை, இறந்துட்டாங்க. 2ஆம் கொரோனாவில், ஃபர்ஸ்ட் கொரோனாவில் என்ன செஞ்சிட்டார், இறந்துட்டார். அப்போ கணவர் இல்லை, 4 பிள்ளைகளோட கூட 5 பேர், அந்த அம்மாவோட சேர்த்து 5 பேர் பெரியாருக்கு வரும்போது, தங்க இடம் இல்லாதவங்களாம் ஒரு இருக்கிற கொஞ்சம் துணி எடுத்து தான் வந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு மாற்று துணி கிடையாது. அங்கே தான் என்ன செஞ்சோன்னா, அப்போ அந்த நேரத்தில் தெரிஞ்சவங்கலாம் சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு அப்படியே துணி என்ன செஞ்சோம், வாங்கி கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். பழைய துணி தான் போட்டு இருந்த பிள்ளைங்க. இன்னைக்கு ஆண்டவர் உறுதியாக பிடிச்சிட்டதுனால ஆண்டவர் அவங்க ஆசீர்வதிச்சிருக்காரு. இன்னைக்கு அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றிருக்காரு. தரித்திரராய் வந்தவங்களை ஆண்டவர் அந்த ஊர்ல ஒரு கால்களுடைய இடம் வாங்குறதுக்கு உதவி செஞ்சார். 2020 வந்தாங்க. 26 வெறும் 6 ஆண்டுகள்ல தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சார். ஜெபத்துக்கு வல்லமை இருக்கு. நீங்க வேண்டி பாருங்களேன், அது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, இந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட நான் கேட்டா என் அப்பா கேட்பார். ஆண்டவர் வந்து யார், நான் நம்முடைய தகப்பன். பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீ ஆராதிக்கிற தேவன் யாருன்னா அவங்களோட அப்பான்னு சொல்லுங்க. அவரோட தகப்பன். அவர் போட்டால மாட்டி வைக்கிற தேவன் இல்லை. அப்படியே நிக்க வச்சு சாமி அங்கே அது என்ன அர்த்தம், தொட்டு நீ அங்க நான் இங்க வந்துடாத, அப்படி இல்லை. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் சொல்ற நமக்குள்ளே தங்கி நமக்குள்ளே உலாவுகிற தேவன் அவர். ஹalleluya. அப்ப அவரிடத்துல நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் என்ன பண்றாரு, பதில் தருகிறார்.
அல்லேலூயா. சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி காமிங்க. 2 கரத்தை தூக்கி காட்டுங்க. மைக் இருக்கு, சொல்லுங்க. கண்ணை மட்டும் பிடிக்கோங்க. இந்த கரத்தை ஆசீர்வதிங்க. என் கரத்தில் இருக்கிற சாபம் போகட்டாங்க. எத்தனையோ முறை நான் வேலை செஞ்சேன். ஆனா சொல்லுவாங்க, வரவு எட்டனா செலவு பட்டனான்னு சொல்லுவாங்க. வரவை காட்டிலும் செலவு அதிகம். ஓட்டல் பையில போட்ட பொத்தல் பையில போட்ட பணத்தை போல எவ்வளவு சம்பாதித்தாலும் வீட்டில் நிற்க மாட்டேங்குது. வீட்டில் 2 பேர் 3 பேர் சம்பாதிச்சாலும் அதை மிச்சம் எடுத்து வைக்க முடியல. ஏதோ ஒரு தடை. இன்னைக்கு அந்த தடை மாறட்டும். அப்பா, எங்களை மனதார எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் கரங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் ஏந்துகிற கரமா இருக்கக்கூடாது, கொடுக்கிற கரமா எங்கள் கரங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஆமென் போட்டு நினைச்சு போறாதீங்க. என்ன இருக்கு? 2 பாயிண்ட். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் போகலாம். மத்தேயு புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். 8:6. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதக்காரனாய் கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். வழியில சொல்லாமா? ஒரு 100க்கு அதிபதி இயேசுவினிடத்துல ஒரு வேண்டுதல் எடுக்கிறார். என்ன வேலை எடுக்கிறார்னா, என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான். அதாவது தீவிரவாதம் என்கிற ஒரு வியாதினால என்ன செய்யறான்? வேதனைப்படுகிறான், மரண அவதைப்படுகிறான். அப்போ ஒரு வியாதியில இருந்து ஒரு விடுதலை வேணும். முதல்ல நம்ம பார்த்தோம், ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்து தேவன் உருவாக்குங்கிறத பார்த்தோம். 2வது பார்த்தோம், பண தேவைகள். நிறைய பேருடைய வீட்டுல பல சண்டைகள் எதிர்த்து ஆரம்பிக்குதுன்னா பணம் தான் பிரச்சனையா இருக்கு. வீட்டுல அது இல்ல இது இல்ல, பணம் பிரச்சனையா இருக்கு. பண தேவைகள் அதிகமா இருக்கு. இந்த பண தேவைகள்னாலதான் குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். அதுக்கும் ஆண்டவர்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார். 3வது, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள். உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர் யார் தெரியுமா? அற்புதமாய் சுகம் கொடுக்கிறார். தேவையா? ஒரு பாடல் இருக்கு. என்ன பாடம்? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும். அந்த ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை 100க்கு அதிபதி இயேசுவினிடத்தில் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான்ங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் விரிவாக்க சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டிக் கொண்டான் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கொஞ்சம் விரிவா நீங்க சொல்லுங்க பாப்போம். வேண்டிக் கொண்டான் என்ன, அது எப்படிங்கிறது சொல்லுங்க. கெஞ்சி கேட்கிறான். என் வீட்டுல வேலைக்காரன் சரியில்லை, அவன் சொன்னதை அவனை அனுப்பிச்சு விடுவேன். இது வேண்டுதலா? இது பேர் வேண்டுதலா? வேண்டுதல்ங்கிறது அவனுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு மன்னிட்டு பணிந்து, ஆண்டவரே, அந்த குரல்ல கூட அந்த நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம தாழ்மையாய் உடம்பு சரியில்லை, வியாதி, வீட்டுல இந்த மாதிரி திமிர்வாதக்காரன வேலைக்காரன் இருக்கான். 100க்கு அதிபதி அதிகாரம் நிறைந்தவர். ஒரு பக்கம் செல்வந்தன், இன்னொரு பக்கம் அதிகாரம் உடையவன், ஆளுகை உடையவன். அவன் ஒரு வேலை சொன்னா அந்த வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க வீட்டுல. ஆனா அப்பேற்பட்ட ஆள் இயேசுவினிடத்துல வேண்டிக் கொண்டானா. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய தேவைகள், இந்த வியாதியிலிருந்து விடுதலை வேணும்னா நம்ம இயேசுவினிடத்துல வேண்டிக் கொள்ளணும். உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சூழ்நிலை மாறிச்சு. ஒரு வார்த்தை, வேண்டிக் கொண்டார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்கள் வாசிச்சீங்கன்னா, அங்கே ஒரு திமிர்வாதக்காரன் இயேசுவை நோக்கி அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். அந்த தேவப்பிள்ளையே மருத்துவரால் முடியாத ஒரு காரியம். நான் கேட்கிறேன், 100க்கு அதிபதி வீட்டுல பணம் இல்லையா? செல்வாக்கு இல்லையா? அந்த காலத்துல இருந்த சிறந்த மருத்துவரிடத்துல போய் காமிச்சிருக்க மாட்டாரா? டாக்டர் காமிச்சிருப்பாரே, மாத்திரை மருந்து கொடுத்திருப்பாங்களே.
அதை சாப்பிட்டு அவனுக்கு என்ன கிடைக்கல? சுகம் கிடைக்கல. அப்ப இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவே உங்களால மட்டும்தான் இந்த வியாதியிலிருந்து என்ன தர முடியும், விடுதலை தர முடியும், சுகம் கிடைக்க முடியும்ங்கறத அவன் என்ன செஞ்சான்? அவன் இயேசுவா கிட்ட வந்து வேண்டினான். ப்ளீஸ், எப்படியோ ப்ளீஸ் தயவு செய்து. தன் அதிகாரத்தை ஓரமா வச்சுட்டான், தன் அந்தஸ்தை ஓரமா வச்சுட்டான். ஐயோ நான் அந்த ஜாதி இல்ல, நான் இந்த கோத்திரம், நான் அது, எல்லாத்தையும் தூக்கி போடுப்பா, எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு எல்லாத்தையும் கடந்து இயேசு பாதத்தில் வந்து விழுந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அன்பு தேவப்பிள்ளையே, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறது உண்மைதான். எந்த வியாதியா இருந்தாலும் அவர் உங்களுடைய ஜெபத்துக்கு அந்த பதில் தருவார். ஹல்லேலூயா. ஒருத்தர் மரண வியாதி பட்டுட்டார், பிழைக்க மாட்டார். ஆண்டவரே சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் நீ செத்துருவேட்டார். இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். உடனே அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்பாக எவ்வளவு உண்மையா இருந்தேன், நான் எப்படிலாம் நடந்துக்கிட்டேன், நான் இந்த தப்பு பண்ணல, என் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்களா, என் ஆயுசு நாட்களை கொஞ்சம் அதிகரிக்க மாட்டீங்களான்னு ஒரு சின்ன ஜெபம் தான் பண்றாரு. எந்த தீர்க்கதரிசி வந்து சொன்னாரோ, இந்த தீர்க்கதரிசி வீட்டை விட்டு கூட வெளியே போகல, திரும்பி உள்ள வந்து சொல்றாரு, ஓ ஆயுசு நாட்களை தேவர் 15 வருஷத்தை பிடி தருவார். நம்ம நினைப்போம், எப்படியா பல பேர் எப்படி தெரியுமா, நமக்கே ஆண்டவர் ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுத்து நினைச்சிருந்தாலும் கூட நான் செத்துருவேன், எப்படித்தான் நீ யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நம்மள சாவடிக்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து சபையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிற, நம்ம அவருக்காக சாதிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குல்ல. ஹல்லேலூயா. அப்போ அப்படிதான் சொல்லாதீங்க. என் வாழ்க்கையில தேவ நிச்சயம் ஒரு பெரிய அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில இருக்கிற வியாதியை வேத வசனம் தெளிவா சொல்லுதுங்க, வியாதியை உள்ளில் இருந்து விளக்குவே நான் நீங்க சொல்லுங்க. நீங்க ஜெபிக்க 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 ஆண்டவர் ஒரு ஜெபத்தை கேட்டு நிச்சயமாய் ஒரு பெரிய அற்புத அதிசயத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பார்த்துருவோம். ஒன்று என்ன சொன்னோம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளுக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் கைக்குடி வர செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன பார்த்தோம், வேறுபட்ட கடன் பிரச்சனையா இருந்தால் அந்த கடனில் இருந்து மட்டுமல்ல வாழ்வாதாரத்தையே தேவன் மாற்றி கையின் பரியாசங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, எந்த வியாதி இருந்தாலும் அந்த வியாதியில் இருந்து தேவன் நமக்கு விடுதலை தந்து சுகம் கொடுப்பதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நினைச்சு போறோங்க. சொன்னோம், நம்ம ஜெபத்திற்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய பதில் தருவார். எதிர்பார்ப்போட இருக்கீங்களா? விரும்புறீங்களா? ஆமா, ஜெபம்ங்கிறது எப்படி தெரியுமா, நான் ஏதாவது சொல்லிட்டு வந்துட்டேங்கிறது இல்லை, அது எதிர்பார்க்கணும். நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், எனக்கு திறப்புறேன். நீங்க 1 சாமுவேல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல அன்னாளுங்கிற ஒரு குழந்தை இல்லை, அவங்க வீட்டுல அவங்க சர்ச்சில் வந்து ஜெபிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப போராட்டமாவே இருந்துச்சு. வீட்டுல சண்டை, பிரச்சனை, கஷ்டம், பயங்கரமான போராட்டம், டெய்லி அழுவாங்களாம். ஆனா வசனம் சொல்லுது, எப்போ அவங்க சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாங்களோ அப்ப இருந்து அவங்க என்னமா இல்லையா, துக்க முகமா இல்லை. ஏன்? பிரச்சனை இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பிரச்சனை இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஒரு மாற்றம்னா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுட்டாரு, எனக்கு ஏற்ற நேரத்துல பதில் கிடைக்கும். இப்போ இந்த அம்மா என்ன எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க, பதில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு அற்புதம் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு உங்களுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு, நம்புறீங்களா? அப்ப பதிலுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு தருவார் நினைக்கிறீங்க? எனக்கு இன்னைக்கு கிடைக்காம இந்த இடத்துல நினைச்ச மாட்டேன், நான் தாண்ட மாட்டேன். நான் இத்தனை வருஷம் ஜெபிச்சிருக்கேன், இத்தனை ஆண்டுகள் கழித்து ஏதோ பாஸ் என்ன செஞ்சிருந்திருக்கலாம். நேற்று காலையில ஆராதனையோட முடிச்சுட்டு அடுத்தது 2 நாள் லீவ் விட்டுட்டு என்ன செஞ்சிருக்க, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வச்சிருந்திருக்கலாம். எதுக்கு ஒரு 3 நாள் கூட்டம் வச்சு இந்த மாதிரி எங்களை ஒரு 3 பேரை வர வச்சு ஒரு ஆசீர்வாத கூட்டம் வச்சு இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இன்னைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கோம்னா, ஏதோ ஒரு வகையில உங்களுடைய ஜெபம் ஆண்டவர் கேட்கப்பட்டிருக்கு. உங்க ஜெபத்திற்கு ஆண்டவர் நிறைவான பலனை இன்று அவர் தர விரும்புகிறார்.
போறவங்க நிறைவா போவாங்க. பாஸ்டர் அடிக்கடி அவங்க இப்போ ஜோமன் சொன்ன வார்த்தை என்னன்னா, வந்தவர்கள் வந்தவனமா இல்லை, வந்து அப்படி போகக்கூடாது, நிறைவாய் போகும்போது எப்படி வேணுமோ போனோம், மடியை பிடிச்சி அப்படி நிறைவா அள்ளிட்டு போகணும். அல்லேலூயா. நான்காவது காரியத்துக்கு போயிடலாம். மார்க் 10வது அதிகாரம் 46 இருந்து 48 வரை. மார்க் 10ஆம் அதிகாரம் 46. எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இயேசுவும் சீஷர்களும் திரளான ஜனங்கள். மொத்தம் எத்தனை என்னென்ன கூட்டம் இருக்கு? ஃபர்ஸ்ட் இயேசு இருக்கிறாரு, சீஷர்கள் இருக்காங்க, திரளான ஜனங்கள் இருக்காங்க. எரிகோ என்கிற பட்டணத்தை விட்டு புறப்படுறாரு. இப்ப இயேசு என்ன பண்றாருங்க? ஏதோ ஒரு வேலைக்காக வந்தாரு, அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப இயேசு என்ன செஞ்சுட்டாரு? இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு பயணிக்கிறார். இந்த ரோட்ல நடந்து போறார். பத்திமையு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இந்த நான்காவது என்ன அப்படின்னா, இந்த பத்திமையு என்கிற, சொல்லுங்க, பத்திமை என்கிற குருடன் யார் அவரு? இது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம எல்லாம் ஏசப்பா பிள்ளைங்களா, நம்மளே சர்ச்சுக்கு வரலாம், இல்ல நீங்க புதுசா சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். ஆனா வாழ்க்கையில என்ன இல்லைங்க, சொல்லுவாங்கல்ல, வெந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நிதி வந்தா சாவலாம் அப்படின்னு வாழ்ற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. ஏன் வாழ்றங்கிறது தெரியாமையே வாழ்ற ஒரு கூட்டம் இருக்கு இந்த பூமியில. ஏன் வாழ்றன்னு தெரியாமையே செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம். இன்னைக்கு ஆண்டவர், இன்னைக்கு உண்மையாக சொல்ல போனா, அதனாலதான் என்னவோ தெரியல, ஆண்டவர் நம்பிக்கை சபையை கொண்டு வந்திருக்கிறாரோ. நான் இதை அவங்கள இது பண்றதுக்காக நான் சொல்ல, உண்மையா நான் இது எடுக்கும் போது எனக்கு ஒரு டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சேன். நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. பத்திமையு என்கிறவனுக்கு பிறந்ததுல இருந்து பிறவை குருடன். அவன் வாழ்க்கை பிச்சை எடுக்கிற வாழ்க்கை தான். யோசிச்சு பாருங்க, குழந்தை குருடா இருக்கு, பெற்ற தாயும் தகப்பன் நினைச்சுட்டாங்க, அந்த குழந்தை கைவிட்டாங்க. உறவுகள் 1000 இருந்தும் அந்த குழந்தை கைவிட்டாங்க. எத்தனை சொந்தங்கள் இருந்தோம், எத்தனை பந்தங்கள் இருந்தோம், அந்த குழந்தைக்கு என்ன இல்லைங்க, ஆதரவு இல்லை. அதுவே ரோட்ல உட்காந்து யாமான் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய நிலைதான் அந்த குழந்தை. 1 ஆண்டு இல்லை, 2 ஆண்டு இல்லை, பல ஆண்டுகள். இத்தனை ஆண்டுகள் அவ்வளவு கஷ்டம். எத்தனை பேர் சொல்லியிருப்பான், ஏய் கூட அப்படா, எத்தனை பேர் திட்டிருப்பான். இவன் அப்பதான் பிச்சை எடுத்து 1 ரூபா 2 ரூபா தட்டுல வச்சிருப்பான். திடீர்னு ஒருத்த வந்து பிடிங்கிட்டு போயிருப்பான். அந்த மன நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இவன் ஓடி போய் பிடிக்க முடியும்? அந்த மன நிலைமை உண்மையா சொல்றேன், யார் சொல்றாரு? நம்பிக்கை இல்லாத. இன்னைக்கு நமக்கு எல்லாம் நம்ம கண்ணு திறந்து பார்க்கிறோம். ஆனா பல நேரங்கள்ல நம்பிக்கை இல்லாத குருடர்களாய்த்தான் நம்ம நினைச்சிடும். பல நேரம் நம்ம இருக்கோம். வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், வேதத்தை நேசிக்கிறோம், வேதத்தை நம்ம நினைச்ச கையில் எடுத்து நம்ம வாரம் நம்ம என்ன செஞ்சிடறோம், சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் பண்றோம், செய்யறோம். ஆனா என்ன இல்லை, பல நேரங்களில் நம்பிக்கை இல்லாத வார்த்தையை நாமே என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். நான் சொல்றேன், நான் இது செய்ய மாட்டேன்னா என்னால முடியாது நீங்க நினைச்சிட்டியா? மோசே ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே நான் எகிப்துக்கு போக மாட்டேன், என்னால தெளிவா பேச முடியாது, நான் திக்குவாய் மந்தனாள் பேசுவேன், எனக்கு செட் ஆகாது. அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஊமையை உருவாக்குறது யாருப்பா? நான் தானே. நீங்க என்னால பேச வைக்க முடியாதான்னு கேட்கிறேன். ஏன் நம்பிக்கை எடுத்துட்ட? உன் வாழ்க்கையில என் மேல இருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா? ஏதோ கொடுத்தாதே நம்புவியா, இல்லைன்னா நம்ப மாட்டியா? பல நேரங்கள் நம்ம யாரா இருக்க தெரியுமா, ஏதோ கொடுத்தா நான் அவங்களை நம்புறேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன். பல நேரம் நம்ம என்ன செஞ்சோம், அப்படிதான் மாறிடும்.
என் பையன் என்கிட்ட வந்து எனக்கு காசு கொடுத்தாதான் நான் அப்பான்னு கூப்பிடுவேன், என்ன கூப்பிட மாட்டேன் எப்படி இருக்கும்? பல நேரங்கள் நம்முடைய செயல் அப்படின்னு தான் இருக்கு. உங்க நம்பிக்கை விட்டுறாதீங்க, நம்பிக்கை விட்டுறாதீங்க, நம்பிக்கையோடு சொல்லணும். கண்டிப்பா இயேசு கேட்பாரு. பல நேரங்கள் நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் கிடைக்கலன்னா, அந்த ஜெபத்தில் என்ன இருக்குன்னா சந்தேகம் இருக்கு, நம்பிக்கையே இல்லாம ஏதோ கடமைக்கு நம்ம ஜெபம் பண்றோம். இன்னைக்கு நான் ஏசப்பாவோட பாதத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் அவர்கிட்ட நான் சொல்றேன், கண்டிப்பா என் ஜெபத்தை ஏசப்பா என்ன செய்வாங்க, கேட்பாங்க. என் வாழ்க்கை நான் இப்படியே இருக்க போறது இல்லை, என் வாழ்க்கை மாறும். அப்போ அதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைமை நமக்கு வேணும். நான் ஏசப்பாட்ட சொல்லிட்டேன், ஏசப்பாட்ட தருவாங்க, ஏசப்பாட்ட தருவாங்க. அதை அறிக்கை செய்ய ஆரம்பிச்சிடணும். எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் என்ன இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? இல்ல நான் ஏசப்பாட்ட சொல்ல தருவேன். ஏய் இது சாத்தியமா? என்ன சும்மா ஏசப்பா இல்ல தருவார். ஹல்லேலூயா. ஒரு வேண்டுதலை ஆண்டவர் கேட்கிறார். இந்த பத்துமே என்கிற குருடன் அவன் என்ன தெரியுமா பண்றான்? வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே கூப்பிட தொடங்கினான். அவனை அதட்டினார்கள். ஏதோ ஒரு 10 நிமிஷம் தான், மொத்தமே முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம எடுத்துக்க போறது இல்லை. இவ்வளவு நேரம் நீங்க இருந்துட்டீங்க, ஒரு 10 நிமிடம் நீங்க இருந்து என்ன செஞ்சிடலாம், இதை கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அந்த பர்த்திமியு குருடன் கத்துறான். அங்க இருக்கிற திரளான ஜனங்கள் என்ன பண்றாங்க, அப்படி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் கூட அவன் என்ன தெரியுமா பண்ணானா, தன் முன்னிலைமை காட்டிலும் மறுபடியும் அதிகமா இயேசுவே 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 என்று ஆரம்பிச்சிட்டான், கத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. இயேசு நடந்து போயிட்டு இருந்தவர் நிற்கிறார். எதை கேட்டு நிற்கிறாரு? பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும், யாரோ ஒருவர் என்னை கூப்பிடுறாரு அப்படிங்கிறத கேட்டு நிற்கிறார். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொல்லி இப்போ இயேசு இடத்துல வந்துட்டான். இப்ப இயேசு கேட்கிறாரு, எப்பா அவனுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. உண்மையா ஒரு பிச்சைக்காரனை வந்து கேட்டா என்ன அவங்க கேட்டிருப்பாங்க, ஐயா கொஞ்சம் பசிக்குது, ஏதோ சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. யாருமே கொடுக்க மாட்டாங்க, ஏதோ செஞ்சுட்டு போங்கன்னா இயேசு கொடுத்துருக்க மாட்டாரா? ஆனா அவன் கேட்கல. இயேசு என்ன கேட்கிறான், எங்க கண்ணே தெரியாதவனுக்கு இயேசு யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எப்படி அது? அவனுக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரியாத ஒருத்தன் இயேசு யாருன்னு தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா கண்ணு தெரிஞ்ச நமக்கு தான் இயேசு யாருன்னு தெரியல. உண்மையாவே கூட யார்தான்? உண்மையா நம்ம தான். கண்ணு தெரியாதவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவர்கிட்ட போன கண்ணு கிடைச்சிருட்டு நீங்க நம்ம வாழ்க்கையில அது ஒரு பெரிய காரியம் செய்யுது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த நம்பிக்கை அது துளிர்க்கட்டும், ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். நீங்க என்னென்ன காரியங்கள்லாம் கேட்குறீங்களோ ஆண்டவர் நிறைவாய் அவர் உங்களை ஆசீர்வதிச்சாங்க. நம்ம உண்மையா நம்ம வருது ஆண்டவர், நம்ம சாரி தான் சொல்லணும். சபா என் கண்ணு நல்லா கொடுத்துருக்கீங்க, காது நல்லா கொடுத்துருக்கீங்க. நான் தான் பல நேரங்களில் குருடா இருந்துட்டேன், மன்னிச்சுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் யாரா இருக்கிறோம். அது கடைசி வாசம் நம்ம 48 வாசிச்சோம்னா இல்ல, கடைசி வசனம் 50. நீ போகலாம். உடனே அவன் பார்வையடைந்து இயேசு என்ன சொன்னாரு, போகலாம். ஆனா அவன் என்ன செஞ்சான், போகல. இயேசுக்கு பின்னாடி போயிட்டான். இவன் சொன்னாலே உன் விசுவாசம் உன்னை
நீ என்கிட்ட விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ண, பிரேயர் பண்ண, போ, உனக்கு பார்வை கிடைச்சிச்சு, நீ போ, நீ சந்தோஷமா இருந்து போட்ட. இவன் என்ன பண்ணிருக்கணும்? நேரம் பார்வை கிடைச்ச உடனே நேரா வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பாவை பார்த்துட்டு, வேண்டாம் தூக்கி போட்டீங்கல்ல, இந்த பார் ஏசப்பா எனக்கு கண்டு கொடுத்துட்டார் பார், யாரெல்லாம் வேண்டாம்னு சொன்னாங்களோ அத்தனை பேர் கண்டு கொடுத்துட்டாங்க சொல்லியிருக்கான். ஆனா அவன் செய்யல, இயேசு பின்னாடியே போயிட்டான். யாரும் வேணாயா, போனோம் போயிடும், அவன் பின்னாடியே போயிடுவோம். அல்லேலூயா. வாழ்க்கை இவ்வளவு பெரிய மாற்றம் இல்லை. அல்லேலூயா. இதுதான் தேவன் செய்கிற நன்மை. இன்னைக்கு உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. மீண்டும் லூக்கா 1:13 வாசிக்கலாமா? லூக்கா 1:13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அன்பு தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க. உங்களுடைய வேண்டுதலை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்னா உங்க அருகிலே இருக்கிறார். அல்லேலூயா.